லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக சட்டசபையில் முதல்வர் விஜய் வரும்போது அனைவருக்கும் வணக்கம் தெரிவிப்பது வழக்கம். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவரை நேருக்கு நேர் முகம் கொடுத்து பார்ப்பதில்லை, வணக்கமும் தெரிவிப்பதில்லை. இது பற்றி அமைச்சர் ரமேஷ் சட்டசபையில் குறிப்பிட்டார். சிறிது நேரத்திற்கு முன்பாக பேசிய முன்னாள் முதல்வர், அவையின் மூத்தவர் அண்ணன் OPS அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் சம்மதம் இல்லைங்க, முடிச்சிடுறேன் சொல்லிடுறேன். இல்லை என்ன அதையெல்லாம் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே சமயத்தில் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதையே தன்னுடைய மூச்சாக வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதற்கான கருத்தை இப்போது தெரிவித்து விட்டார். அண்ணன் அவர்களுக்கு சட்டமன்றத்தின் முதல் முறை உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்றேன். இந்த நேரத்தில் எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். உறுப்பினர் ஏன் அப்படின்னா என்ன ஏன் சொல்றேன் சொல்ல வரான்னு கேப்ப இருங்க. காரணத்தை சொல்றேன். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக அதை கையாண்டார். நாங்கள் அதில் மகிழ்ச்சி. ஆனால் நம்முடைய எங்கள் திருச்சி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் அவர்கள் அதை எதிர்கட்சி தலைவரை பற்றி சொல்வார். நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. இல்லை, கொஞ்சம் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை அதானே தவிர அதை சொன்னபோது அது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இங்கே மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திடீரென்று எழுந்து முதலமைச்சர் வரும்பொழுது ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து மரியாதை செலுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை இங்கே தெரிவித்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய பேரவைக்கு என்று சில மரபுகள் இருக்கின்றன. இந்த அவைக்கு பேரவைத் தலைவர்கள் அவர்கள்தான் தலைவர். பேரவைத் தலைவர் அவர்கள் வரும்போது கட்சி வித்தியாசமின்றி அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பது காலங்காலமாக கடைபிடித்து வருகின்ற மரபு. முதலமைச்சராக இருப்பவர்கள் இந்த அவையில் நுழைந்தவுடன் நேராக தங்கள் இருக்கைக்கு சென்று அங்கிருந்து ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு அமர்வுதான் மரபு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்கு நுழைந்து நடந்து சென்று அங்குமிங்கும் திரும்பி வணக்கம் செலுத்திவிட்டு பிறகு தனது இருக்கையில் அமர்கிறார். இது ஒரு புதிய பழக்கமாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையை பொறுத்தவரையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள்தான் வரும்பொழுதுதான் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற மரபிலிருந்து விலகிச் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுதும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கேட்கின்றேன். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா?
என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதை ஆளுங்கட்சி உள்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பார்களா என்பதனையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவரிடம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன்.